ஹாய் மக்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பார், அப்புறம் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். சாட்டர்டேஸ்ல எப்பயுமே நம்ம வெஜ் தான் செய்வோம். வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு சாட்டர்டேஸ்ல மட்டும் காலையில ஃபாஸ்டிங் இருக்கிறோம். நானும் என் ஹஸ்பண்டும். எல்லா நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு நாள்ல ஒரு வேளையாவது நம்ம கொஞ்சமாவது உடம்புக்கு ரெஸ்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானு. இன்னைக்கு கத்திரிக்காய், அப்புறம் சௌசௌ, அதுக்கப்புறம் கேரட்டு, சுண்டைக்காய் எல்லாம் சேர்த்து தான் நான் சாம்பார் வச்சேன். நான் மோஸ்ட்லி வந்து சாம்பார் வைக்கிறதுனா நெறைய கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தான் வைப்பேன். ஒரே ஒரு வெஜிடபிள்லாம் போட்டு வச்சா எனக்கெல்லாம் பிடிக்காது. வைகுண்ட ஏகாதசி அப்புறமேட்டு இந்த தீபாவளி நோம்பெல்லாம் முடிஞ்சுட்டு வந்து 21 காய்கறி போட்டு சமைப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸோட அந்த எசன்ஸும் இறங்கி அந்த சாம்பாரே மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்டிங் தான் எடுப்பாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்புறம் தீபாவளி நோம்பெல்லாம் வந்து லாங் ஃபாஸ்டிங்காக இருக்கும். அது முடிஞ்சோன்னே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்கிற மாதிரி சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி 21 வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடணும் சொல்லி வச்சுருக்காங்கன்ட்டு நான் திங்க் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக என்னமோ எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சாப்பிட்ணுன்னு தான் அடிக்கடி தோணிகிட்டு இருக்கு நான்வெஜ்ஜை விட. எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி சாட்டர்டேஸ்லலாம் வெஜிடேரியனாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் வந்துட்டு சாட்டர்டேஸில் வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடேரியனாக தான் இருப்பாங்க. சாமிக்கெலாம் படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. எனக்கு இது வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லப்போனால். பட் மேரேஜ் ஆகிட்டு வந்தாச்சுன்னா இங்கே நம்ம இன்லாஸ் வீட்டில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் அதுவும் நல்ல ஹேபிட் தான்ற மாதிரி எனக்கு தோணுனதுனால நானும் கொஞ்சம் இப்போ சேஞ்ச் ஆகிட்டேன். எந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு இன்லாஸ் வீட்டில் ஃபாலோ பண்ணுறத அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்கூல் லீவ்னா தான் பசங்க ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிக்கிட்டு திரும்பி போய் படுத்து தூங்குங்கனாலும் கேட்க மாட்றாங்க. வீக் டேஸ்லலாம் வந்து நம்ம எந்திரிங்கன்னு சொல்லி பயங்கரமாக போராட வேண்டியதாக இருக்குது. பட் இன்றைக்கி லீவு தான், பட் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா இப்போலாம் வந்து சமைக்கிறத விட என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா தெரியுது. அடுத்த நாள் சமைக்க வேண்டியதை முன்னாடி நாளே முடிவு பண்ணிடணுன்ட்டு இப்போலாம் நினச்சிட்டு இருக்கேன். வீக் டேஸில் ஒர்க் இருக்கும். அந்த டைம்லலாம் என்ன யோசிப்பேன்னா சாட்டர்டே சண்டே எதாவது இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சாட்டர்டே சண்டே இந்த வேலையை செஞ்சுக்கலாம், அது மாதிரி சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். பட் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்தோன்னே தான் தெரியும் இருக்கிற எல்லா வேலையும் சேர்த்து அன்னைக்கு வீக் டேஸே பரவாயில்லன்ற மாதிரி ஒர்க் இருக்குது. சின்ன வயசுலலாம் வந்து ஏதாவது தீபாவளி பண்டிகை, பொங்கல், அதேமாரி சாட்டர்டே சண்டே லீவு அப்போல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் என்னமோ எதுக்கு தான் லீவ் விடுறாங்களோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்றைக்கி சாம்பாரில் சுண்டைக்காய்லாம் சேர்த்துருந்தேன். சுண்டைக்காய்லாம் எங்கள் வீட்டிலையே காய்ச்சிருந்தது எங்கள் அம்மா வீட்டில். பட் நாங்கள் அதெல்லாம் மதித்ததே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சுண்டைக்காய் வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், ரொம்ப நல்லது, லிவர்லேருந்து எல்லாமே வந்து அது க்யூர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன வயசில் எதெல்லாம் கண்டுக்கலையோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டு தான் இருக்குது. அதுவும் சென்னையில் சொல்லவே வேணாம். முருங்கைக்கீரைலாம் வந்து இங்கே வந்து செம டிமாண்டு. அதாவது கடையிலேயே வாங்கி வைக்க மாட்றாங்க, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே டிமாண்டு போயிட்டுருக்கு. நம்மலாம் வந்து முருங்கைக்கீரையெல்லாம் மதித்ததே கிடையாது. எனக்கு என்னென்னா இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கிட்ட இந்த சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது மாதிரி அது எல்லாமே வந்து நம்ம பார்த்து பழகி அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லி வாழ்ந்துருக்கோம். நம்மளுக்கே இப்போ வந்து இதெல்லாம் டிமாண்டாக இருக்கே, இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம பசங்களுக்கெலாம் அதெல்லாம் வந்து ரெக்கார்டு நோட்டில் அப்புறம் ஹிஸ்ட்ரி அதில் தான் படிப்பாங்க போல். இந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலத்தில், யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு காரக்கறிலாம் நான் வீட்டில் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி பொட்டேட்டோஸே நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது எக்ஸ்ட்ரா அது வந்து கார்போஹைட்ரேட் தான் சொல்லிட்டு. பட்டு சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி சீட் டே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறது தான்.
சொல்லிட்டு தான் இன்னைக்கு செஞ்சேன். பட் என் பசங்க இருக்காங்களே, எவ்வளோ காரமான சிப்ஸு, இந்த கடலப்பருப்பு அதெல்லாம் அவ்வளோ காரம். அதெல்லாம் கூட நல்லா சாப்பிட்ருவாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மொளகாத்தூள் போட்டேன்னா போதும். காருது, 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 காருது தான். ஜெஷ்னாக்கு கூடிய சீக்கிரத்திலே குக்கிங்லாம் சொல்லிக் குடுக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ படிச்சாலும் சரி, இந்த குக்கிங் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். படிக்கும்போதெல்லாம் வந்து சமையக்கட்டு பக்கமே போனது இல்லையா? திடீர்னு மேரேஜ் ஆனோனே எனக்கு என்னமோ ஒண்ணுமே புரியல. அதனால தான் பசங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த மாரி சமைக்கிறதுக்கெல்லாம் கத்து தரணுன்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. ரொம்ப நாளா மேல கடந்த கிரிக்கெட் பேட் எடுத்து இன்னைக்கு என் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆசை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். எங்க வீட்ல நானும் என் சிஸ்டரும் தான். அதனால எங்க வீட்ல ஷட்டிலு, இந்த லேடீஸ் ஐட்டமா பல்லாங்குழி அந்த மாரி இருக்கிறது தான் வாங்கி தருவாங்க. பட் நான் கிரிக்கெட்டும் விளையாண்டுருக்கேன். ஏன்னா வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் பேட்லாம் வச்சு நாங்கலாம் விளையாண்டுருக்கோம். நாங்க விளையாண்ட கிரிக்கெட்ல வந்து ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். 4 அடிச்சா அவுட்டு, 6 அடிச்சா அவுட்டு, 1 பிஞ்ச் கேட்ச் புடிச்சா அவுட்டு. இது மாரி தான் ரூல்ஸ்லாம் நாங்க போட்டு விளையாடுவோம். ஏன்னா 6 எல்லாம் அடிச்சுட்டா அவ்வளோதான். பால போய் எடுத்துட்டு வர டைம் ஆகும்ல அதான். ஊர்லேருந்து வந்த கையோட கொண்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா அப்படியே அது அப்படியே கிடக்குற மாரி இருக்கு. சரி இன்னைக்கும் நம்மளுக்கு சாட்டர்டேவா இருக்கு. சரி எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிரலான்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். பசங்க சின்னதா இருக்கும்போது நம்ம சொல்ற பேச்செல்லாம் நல்லா கேட்குறாங்க. எப்படின்னா, இப்ப என் சின்னவ வந்து நல்லா சொல்ற பேச்ச கேட்குறா, எல்லாம் பண்றா. பெரியவளும் அதே மாரி தான் இருந்தா. குழந்தையா இருக்கும்போது அப்படியே நான் சொல்றத அப்படியே கேட்பா. ரொம்ப குட்டா இருப்பா. ஆனா வளர வளர அப்படியே எங்கேருந்து அவங்க சேஞ்ச் ஆகுறாங்கன்னே தெரியல. ரொம்ப சேஞ்ச் ஆகுறாங்க. என்னலாம் வந்து நம்ம குட் ஹேபிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோமோ, அது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் இப்பலாம் நடந்துக்கிற மாரி எனக்கு தோணுது. மேபி அந்தந்த ஏஜ்ல வந்து அந்தந்த ஹேபிட்ஸ் வருமோ என்னமோ தெரியல. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பசங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது நம்ம கேட்டோம்னா, ரொம்ப கோவப்படுறாங்க. ரொம்ப இதா பிஹேவ் பண்றாங்க. அதனால நான் நோட் பண்ணிட்டு இப்போலாம் டிவி டைமே ரொம்ப குறைச்சிட்டேன். டிவினா டிவி மட்டும் கிடையாது. மொபைலு, ஸ்க்ரீன் டைம்ன்னு வேணா சொல்லலாம். அதுவும் சாப்பிடுற டைம்ல டிவி போட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு படம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடும் போட்டுட்டு படத்தையும் அந்த டைம்லயே ஆன் பண்ணி வைக்கிறோம்னா, அந்த படம் முடியிற வரையும் அப்படியே வச்சுட்ருக்காங்க. அதனாலயே நான் வந்துட்டு இப்போலாம் கொஞ்சம் வந்து டிவியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு. அதுதான் புக் ரீடிங்கு. சென்னை புக் ஃபேர்ல வந்து கொஞ்சம் நெறைய புக்ஸே வாங்குனேன். டெய்லியும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து புக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு. பட் அப்பப்ப படிக்கிறேனே தவிர, ஒரு புக்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி, இன்னைக்கும் கொஞ்சம் டைமாவது ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் படிச்சுட்ருந்தேன். இன்னைக்கு கோல்ஸ் பை பிரெயின் ட்ரேசின்னு சொல்லிட்டு ஒரு புக் தான் படிச்சுட்ருந்தேன். அதில ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா வந்து, நம்ம கோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத வந்து நோட்ல எழுதணும். ஒரு பேப்பர்ல எழுதுனா அது சீக்கிரம் நடக்கும்ன்றத பத்தி நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் படிச்சாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தூக்கம் தான் வரும்னு சொல்லிட்டு பசங்க விளையாட கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, பசங்க கூட தான் பிஸ்னஸ் விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். பெரியவ ஜெஷ்னாக்கு வந்து பிஸ்னஸ் விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு அதில வந்து காசு இருக்கு. அதேமாரி அந்த பண நோட்டு ரூ. 100 ரூ. 50 அதுமாரி ரூ. 2000 நோட்டு அந்த மாரிலாம் அதில குடுத்துருக்காங்க. அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கி தந்ததுலேருந்து அவ என்ன தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. விளையாட வாங்க, விளையாட வாங்க, விளையாட வாங்கன்ட்டு. ஏன்னா வந்து சின்னவளுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் விளையாட்டு அந்த அளவுக்கு புரியல. ஏன்னா அவளுக்கு வந்து இன்னும் அடிஷன், சப்ட்ராக்ஷனு அதெல்லாம் இப்ப தான் சொல்லி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறா. அதனால அவ வந்து இன்னும் அந்த கால்குலேஷன் வந்து ஸ்பீடா பண்ற அளவுக்கு அவளுக்கு வந்து இன்னும் வரல. அதனால அவ வந்து எப்பவுமே பேங்கர் இன்னைக்கு கூட வந்து பேங்கர்தா தான் இருந்தா. நாங்க சொல்ற காச அப்படியே எடுத்து குடுக்குறது, அந்த மாரிலாம் தான் பண்ணிட்டு இருந்தா. இந்த விளையாட்டு ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, எங்க அப்பா வந்து இத வந்து எங்களுக்கு வாங்கி தந்திருக்காங்க. பட் அந்த டைம்ல எங்களுக்கெல்லாம் அந்த ரூல்ஸ்லாம் ஒண்ணுமே புரியல.
இப்போ வந்து நல்லா கிளியரா குடுத்துருக்காங்க. அதனால நல்லாருக்கு விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் சின்னவ வந்து கார் ராலின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவற மாரி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம். அ சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இன்னைக்கு என்னன்னா, நான் வந்து விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் பசங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு காலைல சீக்கிரமா எந்திரிச்சவங்க, குளிச்சுட்டு சீக்கிரமா விளக்கேத்திட்டாங்க. சரி, அத அப்படியே நம்ப வேணான்னு சொல்லிட்டு, அது நல்லா குளிரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அது இதானோனே நான் இப்ப வந்து அத கிளீன் பண்ணிட்டு, ஈவினிங்கா விளக்கேத்தலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இங்க தண்ணீல வந்து நம்ப வாஷ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 2 டேஸ்லயே வந்து டிம் ஆயிடுது. அந்த பாத்திரம் வந்து ஷைனிங்லாம் போன மாரி ஆயிடுது. இந்த தண்ணியோட வாகு அப்படியா என்னன்னு தெரியல. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஆரோ வாட்டர்ல வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் நான் வைக்கிறது. ஃபுல்லாவே வந்து ஆரோ வாட்டர்லயே வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனலா எல்லா வாஷிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபைனலா வந்து ஒரு வாட்டி ஆரோ வாட்டர்ல காமிச்சுட்டு, நம்ப நார்மலா வைக்கிற மாரி வச்சிர வேண்டியதான். அந்த மாரி வைக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஷைனிங் வந்து ரீட்டெயின் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் அந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். பாய். தேங்க் யூ.